ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எந்த மந்தில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ டேஸ் டைம் இருக்குது. குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்திருக்க குவாலிஃபிகேஷனில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்க மாதிரி இனி எவ்ரி இயர் ரயில்வே எக்ஸாம்ஸ் நடக்குமா? 2026 என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் ஆர் டிசம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் ஜூனில் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜூனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஜுவேட் எக்ஸாம் நடந்துச்சு. அதே மாதிரி ஜூலை லாஸ்ட்டு இல்லைனா ஆகஸ்ட்டில் அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 7 செப்டம்பர் 8 வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1 கம்ப்ளீட் ஆகும். அதுலேருந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆர் டிசம்பரில் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நவம்பர் லாஸ்ட்டு இல்லைனா டிசம்பர் ஃபர்ஸ்ட்டில் குரூப் டிக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் என்னென்ன எக்ஸாம்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் ஆல்ரெடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து லாஸ்ட் இயரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது லாஸ்ட் இயர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண கேலண்டர். 2025 என்னென்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கான எக்ஸாம்ஸ் 2026 நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச்சில் நாங்கள் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ஜனவரி டு மார்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏஎல்பி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி ஏப்ரல் டு ஜூனில் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேலண்டரில் ஜூலை டு செப்டம்பரில் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அண்ட் என்டிபிசி கிராஜுவேட் அதுக்கப்புறம் ஜேஇக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஜூலை டு செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்தில் அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் செப்டம்பருக்குள்ள இல்லைனா அக்டோபர் 1 நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்டிபிசி எக்ஸாம் ஜேஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிசம்பர். ஓகே, ஸோ டிசம்பர் கிட்ட உங்களுக்கு டிசம்பர் இல்லைனா ஜனவரி 2026 அடுத்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அடுத்த குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 2026 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆர் டிசம்பரில் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரு எக்ஸாமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஇடி இருக்கும். அதுவும் பிஇடியில் யாரெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிஇடி கிடையாது. அதே மாதிரி ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணியிருப்பாங்க இல்லையா சிசிஏ கேண்டிடேட், அவங்களுக்கும் பிஇடி கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சிசிஏ கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, மற்ற எல்லாருக்கும் ஒரு 70க்கு மேலே இருக்குன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40, 50 அந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் குரூப் டியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 20, 25 எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 இந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணவங்களே லாஸ்ட்டாக குரூப் டி கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த டைம் காம்படிஷனும் ஹெவியாக இருக்கு. ஸோ நீங்கள் சிசிஏ கேண்டிடேட் ஒரு 40க்கு மேலே ஒரு 50க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே அது ஒரு சேஃபான ஸ்கோர் தான். ஓகேவா? ஸோ அதனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 2026 இல்லைனா டிசம்பர் 2025 லாஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸ் முடிச்சு ஆகணும். ஓகே, ஸோ கோர்ட் கேஸ் ரொம்ப இழுத்தடிக்க மாட்டாங்க. எப்போ கோர்ட் கேஸோட முடிவு சொல்கிறாங்களோ அதுக்கு அடுத்த நாளில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டியோட எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டக்குன்னு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக சிட்டி இன்டிமேஷன் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாமை டக்குன்னு வச்சு முடிச்சிருவாங்க. எப்படி இப்போ கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எல்லாருக்குமே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஜூனில் வரும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அதே மாதிரி ஜூனில் வந்துருச்சு. பட் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூனில் வர வாய்ப்பு இல்லை, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பெர்ஃபெக்டாக அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் சிட்டி இன்டிமேஷன் இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு ஷிஃப்டாக எக்ஸாம் வச்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்டும் வந்துடும். ஓகே,
ஸோ அப்படி பார்க்கும்போது குரூப் டி எக்ஸாமுக்கு இன்னொரு 100 டேஸ் தான் டைம் இருக்குது. ஓகே, குரூப் டி பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து 10th அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அதுக்கான கோர்ட் கேஸ் என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th + ITI அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கான அடுத்த ஹியரிங் கூட ஜூலை 26ல். ஓகே, ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் சப்போஸ் 10th + ITI மாற்றுறாங்க, அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டைமில் வந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, இந்த டைமில் சொல்லியிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் சேஞ்சஸ் இருக்காது. இனி அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் தான் சேஞ்சஸ் வருமே தவிர, ஒருவேளை 10th + ITI அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி வந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த 10th அப்படிங்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே 10th முடிச்சிருக்காங்க. இப்போ சடனாக இதை வந்து 10th + ITI அப்படின்னு நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எடுத்து அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம், முதல்ல இருந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய ப்ராசஸ். ஓகேவா? அப்போ இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 10th குவாலிஃபிகேஷனில் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 10th + ITI அப்படிங்கும்போது சில ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும், ITIலாம் தனியாக படித்தாங்க. அப்போ 10th + ITIன்னு மாறும்போது கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ டெக்னீஷியன் கிரேடு 3 எடுத்துக்கோங்க, அதில் 10th + ITI முடிச்சிருக்கணும், இல்லை CCA பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ குரூப் டிலையும் இப்படி வாய்ப்பு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன இருக்காது, 10th குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 100 டேஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கோல்டன் டேஸு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அகெயின் டைம் கிடைக்குமா, அகெயின் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ கிடைச்சிருக்கிறது ஒரு 100 டேஸ் கையில் டைம் இருக்குது. 10th தான் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அதுலேயும் நீங்கள் CCA கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மற்ற எல்லா கேண்டிடேட்டும் போடக்கூடிய எஃபர்ட்டில் ஒரு பாதி எஃபர்ட், இல்லைனா அவங்க படிக்கிறதுல ஒரு 50% நீங்கள் படித்தா கூட ஈஸியாக குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு PETயும் கிடையாது. ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரு 70க்கு மேலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த 100 டேஸில் குரூப் டி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளையிலேருந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி குரூப் டிக்கான பேட்ச் 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கடைசியாக இப்போ ஒரு பேட்ச், ஏன்னா 100 டேஸ் டைம் இருக்குது. இந்த 100 டேஸை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் CCA கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, PWBடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த 100 டேஸில் நம்ம கொடுக்க பிளானை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த குரூப் டிலே உள்ளே போயிடலாம். ஓகே, ஏன்னா குரூப் டியாக ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய GDC எக்ஸாமாக இருக்கட்டும், அடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிடலாம். ஓகே, இது வரைக்கும் நான் குரூப் டிக்கு படிக்கல, குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் மாறுங்கிற கன்ஃபியூஷனில் இருந்தேன், NTPC படிக்கிறதுல இருந்துட்டேன், நான் குரூப் டி அப்ளை பண்ணதையே மறந்துட்டேன், இனி படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த வாரம் சாட்டர்டே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட்டு கரெக்டாக கொடுத்துருவோம். ஓகே, எவ்ரி வீக் சாட்டர்டே பிளான் கையில் கொடுத்துருவோம். அடுத்த சாட்டர்டேல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் இருக்கும். குரூப் டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் உங்களுக்கு 25 கொஷின், ரீசனிங்கில் 30 கொஷின், சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின் கேட்பாங்க. இதுதான் குரூப் டியோட சிலபஸே. ஃபஸ்ட்டு இந்த மேக்ஸ் ரீசனிங் நல்லா படிக்கணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்ஸை ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு கரண்ட் அஃபேர், ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த 20ல் ஒரு 10லேருந்து 13 கொஷின் அதுலேயே வந்துடும். ஓகே, அப்போ எல்லாத்தையுமே படிச்சிடலாம். அப்போ மேக்ஸில் 25 கொஷின் ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இப்போ NTPCயோட கிராஜுவேட் எழுதியிருப்பீங்க, இல்லை ALP எழுதியிருப்பீங்க, அந்த கொஷின் எல்லாம் பார்க்கும்போது இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ரீசனிங்கில் 30க்கு 30 ஈஸியாக எடுத்துடலாம். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா NCERT பேஸ் பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து படிக்கணும். இது எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, குரூப் டியோட ஃபைனல்
ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச். இதில் உங்களுக்கு கிளாஸஸாகவும் கொடுத்துருக்கோம், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பிடிஎஃபாகவும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா சயின்ஸும் நீங்கள் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர் மட்டும் நீங்கள் படித்தாலே 10லேருந்து 13 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அது போக இருக்கிறது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுவும் ப்ரீவியஸ் இயரில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணும்போது இதையும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு 85 to 90க்கு மேலேயே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட. ஓகே, ஆனால் இந்த டைமை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா 100 டேஸுங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 60 டேஸில் என்ன பண்ணிடலாம், மேக்ஸும் ரீசனிங்கும் படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் ரீசனிங்கை எடுத்து வச்சுருங்க. ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடியது, டக்குன்னு சிலபஸை முடிச்சிடலாம். அப்போ நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், அப்போ 30 மார்க்குக்கு இப்போவே ரெடி ஆகியாச்சுன்னு. அப்போ ரீசனிங் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம், அதுக்கப்புறமா அப்படி மேக்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸு, இந்த மாதிரி. இல்லைன்னா இந்த 3ஐயும் பேரலாக கொண்டு போங்க. ஒரு நாளைக்கு ரீசனிங்கில் 2 டாபிக் படிங்க, மேக்ஸில் ஒரு டாபிக் படிங்க, இல்லைனா மேக்ஸில் ஒரு 2 நாளைக்கு ஒரு டாபிக் கூட படிங்க. சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஈஸி தான். நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் கம்பேர் பண்ணும்போது சயின்ஸோட கொஷின்ஸு சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டால் கூட ஈஸியான ப்ராப்ளமாக தான் இருக்கும். மேக்ஸில் உள்ள பெரிய பெரிய ஃபார்முலாஸ் கூட வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேரலாக படிங்க. நம்ம பிளானும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த அளவுக்கு அந்த 15-20 இருக்காது. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குரூப் டி எக்ஸாமில் இப்படி தான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவே தெரியாது. பட் இப்போ எல்லாருக்குமே போன தடவையிலேருந்து இந்த தடவை காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் ஐடியா எல்லாமே இருக்குது சிசிஏ கேண்டிடேட்டுக்கும். ஏன்னா போன தடவை சிசிஏ கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணி ஜஸ்ட் எக்ஸாம் எழுதினாலே வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நெகட்டிவ்ல விட்டுட்டாங்க. பட் இந்த டைம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக ஒரு 40க்கு மேலே 50க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும்னு. ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ் மாதிரி சிசிஏ கேண்டிடேட்டும் இப்போ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதனால் சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு 70 மார்க் கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 40 to 50 தான் கட் ஆஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் சிசிஏ கேண்டிடேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சிங்கிள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, சிசிஏ கேண்டிடேட் உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி, மற்றவங்களும் ஈஸியாக உள்ளே போயிடலாம். நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி படி அந்த வீக்லி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா 85 to 90 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜஸ்ட் பிஇடி மட்டும்தான் இருக்கும். அந்த பிஇடியில் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் நீங்கள் பிஇடியில் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் நமக்கு டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஸோ நிறைய பேர் நிறைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம் டேட் சொல்கிறோம், இந்த மந்தில் எக்ஸாம் வருது அப்படின்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு இந்த எக்ஸாம் அதுக்குள்ளே இருக்குது, இந்த எக்ஸாம் இங்கே வந்துடும், இந்த எக்ஸாம் இங்கே வந்துடும், அப்போனா இந்த குரூப் டி எக்ஸாம் நடக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட தாட் வந்து அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ கரெக்டான ப்ரிடிக்ஷன் இப்போ நவம்பர் டு டிசம்பருங்கிறது மற்ற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் குரூப் டியோட எக்ஸாம் வந்து நவம்பர் டு டிசம்பர் இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் கிராஜுவேட்டோட எக்ஸாம் வந்து ஜூனில் இருக்குன்னு சொன்னோம். அகைன் நாம வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமே நிறைய பேர் வந்து நம்பலை, சடனாக வந்துருச்சு மேடம், நான் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இது பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் வந்து நான் இன்னும் டிலே ஆகும்னு நினச்சிட்டு படிக்காமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் வைப்பாங்க, எக்ஸாமில் மார்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது. ஓகே, வேறு எந்த குரூப்லையும் எதுவும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு படிக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவங்க போய் உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க ஒரு ஓரமாக. என்னன்னா குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும், எக்ஸாம் கேன்சல் ஆகும், இந்த மாதிரி நிறைய வதந்திகள் எல்லாமே வரும். ஸோ இது கன்சிடர் பண்ணாமல் இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்புலையே உள்ளே போகிற மாதிரி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி எஸ்எஸ்சியிலேருந்து எம்டிஎஸ் எக்ஸாம் வந்திருக்கு. இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 ஜூலையோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆனால் எக்ஸாம் டேட் வந்து பெர்ஃபெக்டாக எஸ்எஸ்சியிலேருந்து கொடுத்துட்டாங்க. 20 செப்டம்பர்லேருந்து 24 அக்டோபர் வரைக்கும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுதுன்னு. எம்டிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரீசனிங்கில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமானது. இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மேக்ஸ் ரீசனிங்கில் ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமானது. ஓகே, நீங்கள் ஓபிசினா ஒரு 10 கொஸ்டின் கரெக்டாக போட்டாலே போதுமானது. ஜென்ரலாக இருக்கீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், மேக்ஸ் ரீசனிங்கில் குவாலிஃபை ஆகிடுவீங்க. இந்த பேப்பரில் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அடுத்து இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும். ஓகே, இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ரெண்டுலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். நீங்கள் எம்டிஎஸ்ஸாகவும் செலக்ட் ஆகலாம், இல்லைனா ஹவல்தாராகவும் செலக்ட் ஆகலாம். ஓகே, ஒரே ஸ்டூடெண்ட்டே எம்டிஎஸும் செலக்ட் ஆகலாம், ஹவல்தாரும் செலக்ட் ஆகலாம். முன்னாடி இருந்த பேப்பரெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ எம்டிஎஸ் வந்து ஈஸி தான். இங்கிலீஷ் நல்லா பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸும் நல்லா பண்ணணும். மேக்ஸ் ரீசனிங் சுத்தமாக வராது, எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி தான் போட தெரியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸை ஒரு வாய்ப்பாக எடுத்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண
போகிறோம்னா எம்டிஎஸ்க்கு இன்னும் கரெக்டாக 60 டேஸ் தான் டைம் இருக்குது. எம்டிஎஸ்க்கு 60 டேஸ் தான் டைம் இருக்குது. குரூப் டிக்கு 100 டேஸ் தான் டைம் இருக்குது. ஓகே, எம்டிஎஸ்க்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சில் வந்து 3 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் பேட்ச்லையும் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். இந்த எம்டிஎஸ் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் வந்து நம்ம ரொம்ப கவர் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் தான். மேக்ஸ் ரீசனிங்கில் அந்த 10 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அந்த 10 மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ரீசனிங் மட்டும் தரவாக படித்தாலே அந்த 10 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். மேக்ஸில் அந்த சிம்பிளிஃபிகேஷனும் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய கோடிங் டிகோடிங் அனாலஜி இந்த மாதிரி ஈஸியானது படித்தாலே போதும். ஈஸியாக இதில் குவாலிஃபை ஆகிடலாம். அது போக இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மிஸ்பல்ட்டு எரர் ஸ்பாட்டிங்கு எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, சயின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா ஜிகேலையும் நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். அப்போ இந்த ரெண்டுலையும் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு ஹவல்தாருக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கட் ஆஃப் வந்து இது பண்ணுவாங்க. அப்போது ஹவல்தாருக்கான இது பிடி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் இந்த இதில் ஹவல்தாராகவும் செலக்ட் ஆகலாம், எம்டிஎஸ்ஸாகவும் செலக்ட் ஆகலாம். இல்லை ரெண்டுமேனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் ஆகிடலாம். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கோரை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து இப்போ எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ரெண்டும் சேர்த்து 50 கொஸ்டின். இங்கிலீஷில் 25, ஜென்ரல் அவேர்னஸில் 25. அப்போ 50 ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் இருக்கும். 150 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, ஸோ இருக்கிறதுலே நம்ம ஒரு டாப்பராக செலக்ட் ஆகிட்டோம்னா, ஏன்னா இங்கிலீஷ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த கொஞ்சம் இங்கிலீஷை பார்த்து பயப்படுவாங்க. பட் அந்த இங்கிலீஷ் வந்து ஈஸி தான். கிராமர், ஒக்காபுலரி நாலேஜ் நல்லா இருந்தாலே போதுமானது. அதுக்கு சில ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணும், எரர் ஸ்பாட்டிங் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. அது போக ஜிகேல ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே படிச்சுட்டு கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ இந்த ஸ்கோரை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஹவல்தாராகவும் போயிடலாம், இல்லை எம்டிஎஸ்ஸாகவும் போயிடலாம். சப்போஸ் ஹவல்தாரால் செலக்ட் ஆக முடியலனாலும் எம்டிஎஸ்ஸாக செலக்ட் ஆகி நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட குவாலிஃபிகேஷனும் 10th ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து 24 ஜூலை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 24 ஜூலைக்குள்ளே எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி நாளைக்கு எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீக்கோட பிளான். நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அதுக்கான கிளாஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸோட வீக்லி பிளான். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா வேதிக் மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த 2x2 மல்டிப்ளிகேஷன், 3x3 மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு இது எல்லாமே பார்க்குற மாதிரி. டே 2ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கிராமர் ரூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் அகெயின் கிராமர் ரூல்ஸ். ஏன்னா இந்த கிராமர் ரூல்ஸ் தான் ஃபவுண்டேஷன். ஓகே, இதை ஸ்ட்ராங்காக போட்டுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இங்கிலீஷில் கிராமரில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதுக்கப்புறம் மீனிங் தெரியணும், ஒக்காபுலரி படிக்கணும், அவ்வளோதான். இது ரெண்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா இங்கிலீஷில் 25க்கு 25 உங்களால் எடுக்க முடியும். ஓகே, அடுத்து மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து குவாலிஃபை ஆகிறதுக்காக படிக்கக்கூடிய டாபிக். ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா அனாலஜி, கோடிங் டிகோடிங். ஓகே, ஏன்னா நீங்கள் ஓவராலாக ஓபிசினா 10 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணணும். அதுக்காக இந்த ஈஸியான டாபிக் எல்லாம் பார்த்தாலே போதும் மேக்ஸ் ரீசனிங்க்கு. இங்கிலீஷில் அகெயின் கிராமர் ரூல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அடுத்து டே 5ல் மிஸ்பல்ட்டு படிப்பீங்க. ஜென்ரல் அவேர்னஸில் புத்திசம், வேதிக் பீரியட். டே 6ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மிஸ்பல்ட்டு, ஜென்ரல் அவேர்னஸில் ஜெயினிசம். ஓகே, அதுக்கப்புறம் மௌரியன் எம்பையர் ஃபுல்லாக படிப்பீங்க. ஓகே, டே 7ல் பார்த்தீங்கன்னா அடுத்து சாட்டர்டே வந்துடும். இந்த சாட்டர்டே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த சாட்டர்டேக்குள்ளே இந்த பிளானை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சாட்டர்டே உங்களுக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வீக்லி டெஸ்ட்டை அட்டன் பண்ண இந்த வாரத்தில் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே இந்த டெஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதும் அடுத்த வாரத்துக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். இதே மாதிரி தான் இப்போ குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருப்போம். அந்த பிளான் வந்து சாட்டர்டே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் வீக்கோட பிளான் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் தான் படிக்க போகிறீங்க. அதனால் 60 டேஸில் ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம். இந்த செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸோட செகண்ட் பேட்சில் 60 டேஸில் ரெடி ஆகிற மாதிரி பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்சில் 85 to 90 ஸ்கோர் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலைன்னா குரூப் டியோட பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம அடுத்து அக்டோபரில், செப்டம்பர் ஆர் அக்டோபரில் இன்னொரு என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன்
நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தான் நான் காலேஜ் முடித்தேன், இப்போ தான் ரயில்வே எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் வந்திருக்குங்கிற ஸ்டூடெண்ட்டு அடுத்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாமல் இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு இப்போவே படிக்க ஆரம்பிங்க, அடுத்த என்டிபிசி எக்ஸாமுக்கு. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து ரயில்வேலையும் சரி எஸ்எஸ்சிலையும் சரி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்துங்க. ஆல்ரெடி எந்த எக்ஸாமாவது அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் டேட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மெயின் மோட்டோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அந்த பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், சிலபஸ் முடிக்கணும், வீக்லி பிளானை ஃபாலோ பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட கோல் இருக்கும். ஓகே, நம்ம எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருமா, வேகன்சி கம்மியாக இருக்கா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, எக்ஸாம் டேட் எப்போ வரும், இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகுமா, இதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு போஸ்டிங் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம் கேன்சல் ஆகும் அதையே நான் யோசிச்சுட்டே படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு நம்மளால யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க, ஹிடனாக உட்காந்து எல்லாருமே படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதை பற்றியுமே ஒரி பண்ண மாட்டாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, இன்னைக்கு நான் மேக்ஸ் படிக்கணும், இன்னைக்கு ரீசனிங் படிக்கணும், இன்னைக்கு நான் ஒரு சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும், இன்னைக்கு ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி பிளான் பண்ணி போவாங்க. ஸோ நீங்களும் டாப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லா வேலையும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது, சென்டர் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது, டிவிக்கு கூப்பிடுறது, உங்களை போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறது, அது எல்லாமே அவங்களோட வேலை, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட வேலை. உங்களோட ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே படிக்கிறவங்க கடைசி வரைக்கும் போராடினாலும் இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. சப்போஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 ட்ரையலுக்கு அப்புறம் அந்த மாதிரி கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு அதை வந்து விடவே மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து டேலண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஆனால் இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். ஏன்னா நம்மக்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறது வந்து சில பேர் தான். ஓகே, ஸோ கரெக்டாக இருங்க, உங்களோட லட்சியத்தில் வந்து சுயநலமாக இருங்க. நான் பாஸ் பண்ணுற வரைக்கும் வேறு எதையும் வச்சு டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி படிங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போ 120 நாளைக்கான பிளான் அப்படின்னு கொடுத்துட முடியும். பட் அப்படி கொடுக்கும்போது இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதையே ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி பிளானாக இன்னைக்கு இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும், இன்னைக்கு இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும், இது எல்லாத்தையும் வார கடைசியில் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கூல் டேஸில் படித்தது தான் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் வச்சுருக்காங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது அதில் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுக்குன்னா இந்த 10th நம்மக்கிட்ட ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் மிட்டம் டெஸ்ட் வரும், காலாண்டு, அரையாண்டு, திருப்புதல் தேர்வு, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபைனலாக என்ன எக்ஸாம் வரும், நமக்கு முழாண்டு எக்ஸாம் வரும், ஆனுவல் எக்ஸாம் வரும். அப்படி தானே? அப்போ இந்த டெஸ்ட்லலாம் நம்ம எழுதி கரெக்ட் பண்ண ஒன்று ஒன்றா படித்து லேர்ன் பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஆனுவல் எக்ஸாமில் நம்மளோட மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிட்டமில் 300 மார்க் டோட்டல் வாங்கியிருந்தோம்னா ஆனுவல் எக்ஸாமில் 410 அந்த மாதிரி அந்த பையன் வாங்குவாங்க. ஸோ 500க்கு 410 வாங்குவாங்க. அது மாதிரி தான் 12th அதே மாதிரி. ஓகே, ஸோ 1200 இப்போ 600க்கு மாற்றிட்டாங்களா எக்ஸாமு. ஸோ நம்ம அந்த ஒவ்வொரு எக்ஸாம்லையும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே எக்ஸாம் ஹாலில் போய் தான் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் எழுதக்கூடிய கிளாஸ் டெஸ்ட்டு, மிட்டம் டெஸ்ட் மாதிரி வீக்லி டெஸ்ட்டு, சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக எக்ஸாமில் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவீங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணேன், சும்மா எழுத போகிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க, படிச்சுட்டு டாபிக் வைஸாக டெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது நமக்கு ரிவிஷன் மாதிரி, இங்கே ஸ்கூலில் ரிவிஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ அது மாதிரி அந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸுக்கு எப்படி வெறித்தனமாக படிச்சிங்களோ அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதமோ 4 மாதமோ உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் எல்லாமே சொல்லிட்டேன், படிக்க ஆரம்பிங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு எதையும் பற்றி ஒரி பண்ணாதீங்க.
ஸோ இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸோட நியூ பேட்சில் வந்து நான் ஜாயின் பண்ணணும் மேம், இந்த குரூப் டியோட நியூ பேட்சில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எம்டிஎஸ்க்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாளையிலேருந்து செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் தான் நம்ம எல்லா எக்ஸாமுக்குமான பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஆப்பில் 2500 இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம். நம்ம நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஏன்னா இந்த ஒரு கோர்ஸில் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு 18 இயர்ஸ் ஆகுது, இல்லை 20 இயர்ஸ் ஆகுது, இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ தான் காலேஜ் முடித்தேன், இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி எனாஃப், எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, இதுதான் லாஸ்ட் சான்ஸுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1 இயர் வேலிடிட்டியில் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டினா 1499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் இருக்கும். இதை மட்டும் படித்தாலே உங்களால் குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கும் 60 டேஸ் டைம் இருக்கு. 60 டேஸ் இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் எம்டிஎஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் கிளாஸஸ் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி பாசிட்டிவா இருங்க. என்னால் முடியும், உள்ள வந்துட்டோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டோம். ஓகே, பாதியில் போகக்கூடாது, கடைசி வரைக்கும் என்னால் முடியும், நான் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் உட்காந்து படிங்க. சக்ஸஸ் உங்களுக்கு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நான் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சி பாருங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அந்த உத்வேகம், அந்த பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் உங்களை தள்ளும் படிக்கிறதுக்கு. நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கனாலே நமக்குள்ளேயே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். படி படி படி, அது படி, மேக்ஸ் படி, கரண்ட் அஃபேர் படி, டெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து தள்ளும். ஓகேவா? ஸோ அதனால் திங்க் பண்ண ஆரம்பிங்க, பாசிட்டிவாகவே இருங்க, நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஓகேவா? ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.